ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். கேரளா லாட்டரியுடைய போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 17/12/2024 ஸ்ரீசக்தி SS446க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி 3 ட்ரா எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ கடைசியாக வந்து செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 561, அதாவது இது போன வாரம் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 784, அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை 503, அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை 485 சொல்லிட்டு இப்படி நம்ம 3 ட்ரா எக்ஸாம்பிள் இந்த ட்ராவுக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபி போர்டோட 87 கூட்டும்போது நம்மளுக்கான போர்டு நம்பர் கிடைக்கிது நண்பா. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கம்மியான ட்ராக்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா டைம் இல்லை, அதனால் வீடியோவை கம்மியாக எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிட்ட ட்ரா மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ட்ராவுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் பார்த்தலாம். இங்கே நான் வந்து இந்த 485லேருந்து கொண்டு வந்திருக்கேன். நம்மளோட எக்ஸ் வந்து ஏபிங்கிறதுனால இதில் ஏபியில் இருக்கிறது வந்து 480, இதோட நம்ம ப்ளஸ் எக்ஸ் வந்து 87, 8 7, இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேணாம். 8ஓட 4 கூட்டினோம்னா 2, இங்கே 8ஓட 7 கூட்டினோம்னா 5, அப்போ 2 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 485க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல், போர்டா அல்லது ஆல் போர்டா, 2 அல்லது 5. இப்போ இந்த 485க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 503. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து ஜஸ்ட்டு ஏபி போர்டோட நம்ம 87 ப்ளஸ் பண்ணுறோம். இப்போ 503க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 503 இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 50, ஏன்னா இதுதான் நம்மளுடைய ஏபி. இதோட ப்ளஸ் 87. உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை டு செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 5 கூட்டினோம்னா 3, 0ஓட 7 கூட்டினா 7, 3 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 503க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல் நம்மளுக்கு 3 அல்லது 7. இப்போ இந்த 503க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 784. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அப்போ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு போர்டு இருக்கு நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா 5 போர்டு, ரெண்டாவது ட்ராவில் நம்மளுக்கு வந்து 7 போர்டு. இப்போ நம்ம 784க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 78. இதோட நம்ம 87 ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் 87. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 7 கூட்டினோம்னா 5, இங்கேயும் 8ஓட 7 கூட்டினா 5. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 5 மட்டும் தான் நம்ம கிடச்சிருக்கு. இந்த 784க்கு அப்புறம் நம்மளுக்கான போர்டு அல்லது ஆல் 5 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 784க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 561. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் போர்டு. இப்போ 3 ட்ரா பார்த்தாச்சு. 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு போர்டு இருக்கு நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 561 தான் நம்மளுடைய போன வாரம் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த செவ்வாய்க்கு இதில் தான் நம்ம போர்டு எடுக்க போகிறோம். 561 இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 56, ஏன்னா இதுதான் நம்மளுடைய ஏபி ப்ளஸ் 87. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 5 கூட்டினோம்னா 3, இங்கே 7ஓட 6 கூட்டினோம்னா 3. இந்த ட்ராவில் 3 மட்டும் தான் நண்பா கிடச்சிருக்கு. மெத்தட் படி நம்மளுக்கு 3 மட்டும் தான் கிடச்சிருக்கு. தனிப்பட்டு எந்த நம்பருமே கிடையாது. ஸோ இதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிடலாம். இந்த ட்ராவுக்கான போர்டு அல்லது ஆல் போர்டு. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 3 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது.
உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதோட நம்ம சிந்தட்டிக் நம்பர்ஸ் எதையும் இதில் சேர்க்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்திருக்க 3 மட்டும் அப்படியே விட்டுடலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணுன்னா நீங்கள் நம்மளை மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் இதோடைய சிந்தட்டிக் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு இதை எடுக்க போகிறது கிடையாது. ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது இதை தான் நீங்கள் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 17/12/2024 ஸ்ரீ சக்தி SS 446க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.